குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 13th மார்ச்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ என்ன டாபிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டாபிக், அதாவது ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் 1ல என்ன பார்க்க போறோம்னா சர்லாபேன் ஏஐ இனிஷியேட்டிவ். சர்லாபேன் ஏஐ இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒன்று புதுசா ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு தகவலை ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் லிச்சன் மோட்ஸ், அதாவது புதிய வகை அந்து பூச்சிகள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் என்ன, எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ஜியாகிரபியில் என்ன பார்க்க போறோம்னா VO Chidambaram port becomes first Indian major port to implement digital twin, அதாவது டிஜிட்டல் ட்வின் தொழில்நுட்பத்தை செயல்படுத்தும் நாட்டின் முதல் முக்கிய துறைமுகமாக என்னது வாவு சிதம்பரனார் துறைமுகம். தூத்துக்குடியில் இருக்குல்ல. ஸோ அந்த துறைமுகம் ஃபர்ஸ்ட் இந்த டெக்னாலஜி இந்தியா லெவல்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் ஃபவுண்டேஷன் டே, அதாவது சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு நிறுவன நாள் வந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ அது எந்த நாள், ஏன் கொண்டாடுறோம், அந்த அலைன்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லிட்டு நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 பாலிட்டியில் என்ன பார்க்க போறோம்னா விஜிலன்ஸ் சிட்டிசன் ஆப், அதாவது விஜில் என்னும் செயலி ஆல்ரெடி நம்ம வந்து எலெக்ஷன் சார்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் ரீசெண்ட் டேட்டா ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் மோஷன் அகேன்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் மீதான பதவி நீக்க தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் இந்த தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் வந்து அதில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத காரணத்தினால், அந்த மெஜாரிட்டியை வந்து ப்ரூஃப் பண்ண முடியாத காரணத்தினால் அந்த தீர்மானம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ மறுபடியும் வந்து அவர் வந்து ஓம் பிர்லா வந்து லோக்சபாவோட ஸ்பீக்கராக உட்காந்துட்டார். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இப்போ இந்த ரீசெண்ட் அப்டேட் என்னன்னா நம்மளோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு எதிராக ஒரு தீர்மானம் உண்டு லோக்சபாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ரெசல்யூஷன் ஆன் இன்க்ளூஷன் ஆஃப் த மீசோ லாங்குவேஜ் இந்த 8th ஷெட்யூல், அதாவது மீசோ மொழியை 8வது அட்டவணையில் சேர்ப்பதற்கான தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 8th ஷெட்யூல்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் 22 லாங்குவேஜஸ் இருக்குல்ல. ஸோ அதுல 23rd லாங்குவேஜ் 23வது மொழியா மீசோ மொழி, மிசோரம்ல பேசக்கூடிய மீசோ மொழியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த மிசோரமோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாநில சட்டப்பேரவையில ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை சார்ந்த தகவலை நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் டாபிக்கை நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவார்ட்ஸ்ல நம்மன் அவார்ட்ஸ் 2025-2026, அதாவது நம்மன் விருதுகள் 2025-26 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 2026 யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் த உமன் ஃபார்மர், அதாவது சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவலை நம்ம உள்ள பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ கிளான்ஸ் பார்த்தாச்சு. ஸோ டீட்டெயிலாக நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சயின்ஸ் டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்லாபேன் ஏஐ இனிஷியேட்டிவ், அதாவது சர்லாபேன் ஏஐ இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது இந்த சர்லாபேன் ஏஐ இனிஷியேட்டிவ், இந்த ஏஐ வந்து இப்போ லான்ச் பண்ணல, ஒரு பிப்ரவரி மந்த்லேயே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றின தகவல் ஏன் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து வேளாண் சார்ந்த, அதாவது வேளாண் அக்ரி, ஓகேங்களா, வேளாண் சார்ந்த உணவு உற்பத்தி, ஓகேங்களா, வேளாண் சார்ந்த உணவு உற்பத்தி, இதுல வந்து பெண்களின் பங்கு, அதாவது உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன், பெண்களின் பங்கு, ஓகேங்களா, உமன்ஸோட பங்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. எங்க இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு. இதுல வந்து சீஃப் கெஸ்டா வந்து நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஸ்பீச்ல பார்த்தீங்கன்னா இந்த சர்லாபேன் ஏஐ, அதாவது இந்த சர்லாபேன் ஏஐ இனிஷியேட்டிவ் பத்தி ரொம்ப அதிகமாக பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது சொல்லிட்டு இந்த சர்லாபேன் ஏஐனா என்ன, ஸோ அதை பத்தின தகவலை நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த சர்லாபேன் ஏஐனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கால்நடை, இப்போ வந்து வீட்டில் வந்து நம்ம கிராமப்புறங்கள் இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகள், இந்த ஆடு மாடுலாம் வளர்க்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விவசாயிகள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக, அதாவது இந்த மாட்டுக்கு வந்து சில டைமில் வந்து நோய்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து அது மில்க் ப்ரொடக்ஷன், அதாவது பால் உற்பத்தியில் வந்து ரொம்ப டவுன் ஆகும். ஸோ இந்த நோயெல்லாம் எதுக்காக வருது, ஏன் வருது, இந்த நோய் என்ன, இந்த நோயை குணப்படுத்துகிற வழி, ஸோ இந்த மாதிரி தகவல்லாம் சொல்லிட்டு இந்த சர்லாபேன் ஏஐ வந்து நம்மளுக்கு தரும். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸோ கால்நடைகள் பராமரிப்பை நம்ம வந்து ஊக்குவிக்கலாம். ஸோ இதுக்காக கொண்டு வந்து தான் என்னது இந்த சர்லாபேன் ஏஐ. இந்த சர்லாபேன் ஏஐ என்ன பண்ணுது, ஸோ இந்த
மாட்டுக்கு இந்த ஆட்டுக்கு வர நோய்கள் என்ன, ஸோ அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் என்ன, ஸோ இது சார்ந்த ஆலோசனை தகவலாம் வந்து இந்த சரளாவன் ஏஐ வந்து விவசாயிகளுக்கு தரும். ஸோ இந்த ஒரு குறிக்கோளுக்காக கொண்டு வந்தது என்னது இந்த சரளாவன் ஏஐன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியால் இயங்குது. ஸோ செயற்கை நுண்ணறிவு மூலமாக தான் இயங்குது. ஓகேங்களா. ரீசெண்ட் டைமில் வந்து நம்மளுக்கு ஏஐ சார்ந்த டிஸ்கவரிஸ் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டினியூஸாக அந்த ஏஐ டிஸ்கவரிஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஏஐன்றது நம்ம அன்றாட வாழ்வில் எவ்வளோ முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுலேருந்து. ஸோ ரீசெண்டாக பார்த்த ஏஐலாம் வந்து சும்மா லைட்டாக ரீகால் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நேற்று என்ன பார்த்தோம், ஜி ஸ்பைடர் சொல்லிட்டு ஒரு ஏஐ பார்த்தோம். ஜி ஸ்பைடர்ன்றது இந்த மனித கழிவுகளை அள்ளக்கூடிய அந்த ஒரு அவலமான நிலையை தவிர்க்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜி ஸ்பைடர் என்ற ஏஐ. திருவனந்தபுரம் கேரளாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜி ஸ்பைடர் என்ற ஒரு ஏஐ வந்து நம்ம எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னவரன். இது எது கொண்டு வந்தாங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, அன்னவரன் இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு காடு அழிப்புக்கு எதிராக ஒரு முயற்சி எடுக்கணும். ஸோ இது வந்து காடு அழிப்பை பற்றின ஒரு தகவலை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தந்துக்கிட்டே இருக்கும். 15 days ஒன்ஸ் எவ்வளோ மரம் இருக்குது, எவ்வளோ செடி கொடிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட்டை வந்து இந்த அன்னவரன் ஆப் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 15 days ஒன்ஸ் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை அந்த தகவலை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஐரிஷ்னு சொல்கிற ஃபர்ஸ்ட் ஏஐ டீச்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஐரிஷ்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஏஐ டீச்சரு ஐரிஷ், IRIS. ஓகேங்களா. ஐரிஷ். ஸோ ஏஐ டீச்சரு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஏஐ நியூஸ் ரிப்போர்ட்டர், செய்தி வாசிப்பாளர் சொல்லிட்டு லிசான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஒடிசாவில் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர் லிசா. ஓகேங்களா. நியூஸ் ரிப்போர்ட்டர் லிசான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ரீசெண்டாக ஏஐ சார்ந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ ஏஐயோட டெக்னாலஜி நாளுக்கு நாள் வந்துட்டு போயிட்டு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சரளாபன் ஏஐ சொல்லிட்டு எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா February 11, 2026 தான் நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அமுல் இருக்காங்களா. ஸோ ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஸோ ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் தான் வந்து இந்த ஒரு சரளாபன் ஏஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஏஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த அமுல்ன்றது குஜராத்தில் தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏஐ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் ஃபேஸாக குஜராத்தி லாங்குவேஜில் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. குஜராத் சுற்று வட்டார பகுதியில் மட்டும்தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட லாங்குவேஜ் வந்து குஜராத்தில் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது டெவலப்பாக நம்ம இந்தியாவோட மற்ற எல்லா மொழிகளிலும் இந்த ஏஐ வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த அமுல் ஃபார்மர் ஆப், இந்த சரளாபன் ஏஐ வந்து வாய்ஸ் கால், இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஆப் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் கால் சர்வீஸ் 155261 155 261. ஓகேங்களா. ஸோ இந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த சரளாபன் ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 155261 155261. சரளாபன் ஏஐ வெட்டினரி சம்மந்தப்பட்ட, கால்நடைகள் சம்மந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை தரும் ஒரு ஏஐ. இது வந்து அமுல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா குஜராத் மொழியில. ஓகேங்களா. ஸோ இது வந்து இதோட வாய்ஸ் சர்வீஸ் கால் டோல் ஃப்ரீ நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 155261. இந்த நம்பர் அன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம கால்நடைகளுக்கு வந்த நோயை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டு, ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் என்னென்ன வகையெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா இந்த ஏஐ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து கால்நடை வைத்து கொண்டு இருக்கும் விவசாயிகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அமுல் விவசாயி செயலி மூலமாக நம்ம இதை வந்து அணுகிக்கலாம். ஸோ இது மேஜராக யாரை எய்ம் பண்ணி கொண்டு வந்துருக்காங்கன்னா எம்பவரிங் உமன் பெண் விவசாயிகளை ஊக்குவிக்கிற விதமாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஏஐ வந்து கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஏஐ, இந்த ஆப் சார்ந்த டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு கேள்விகள் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காட்டன் ஆஷ் ஆப் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எதுக்கான ஆப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்டு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது பூச்சி அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஒரு ஏஐ சிஸ்டம் சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் லிட்ஸ் அண்ட் மோட்ஸ். அது ஓகேங்களா. ஸோ புதிய வகை அந்து பூச்சிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி ஸ்பீசிஸ் வந்து ரீசெண்டாக நிறைய கண்டுபிடிக்கிறாங்கப்பா. அதில் ஒன் ஆஃப் த டிஸ்கவரிஸ் தான் இது. அண்ட் தென் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா. சிக்கிம் மற்றும் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க மாநிலத்தில் தான் வந்து நம்ம இந்த அந்து பூச்சி வகைகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய விலங்கியல் ஆய்வு மைய விஞ்ஞானிகள், அதாவது சயின்டிஸ்ட் ஃப்ரம் த ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் வந்து இந்த 2 டைப் ஆஃப் மோட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்து பூச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்கன்னா கலோசேரா ஹலோவேயி
அண்ட் அசுர புக்ஸா. ஓகேங்களா, கலோசேரா அலோவேயி மற்றும் அசுர பக்ஸா, இதுதான் இந்த 2 அந்துப்பூச்சியோட பேர் சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த அந்துப்பூச்சியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஏர் குவாலிட்டியை கண்டுபிடிக்கும் பாது. ஓகேங்களா, ஸோ இந்த காற்றின் தரத்தை சுட்டிக்காட்டும் உயிரியல் காரணியாக இந்த அந்துப்பூச்சி வந்து விளங்குது. அந்துப்பூச்சினா ஒண்ணுமே இல்லப்பா, பட்டர்ஃப்ளை மாரியே தான் இருக்கும், பட்டாம்பூச்சி மாரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனா வந்து பார்க்க வந்து கலர்ஃபுல்லா, அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்காது. ஓகேங்களா, ஒரு டிம் கலர்ல இருக்கிறது தான் பட்டர்ஃப்ளை தான். ஆனா அந்த பட்டர்ஃப்ளை டிம் கலர்ல இருக்கிறத நம்ம அந்துப்பூச்சி மோத்துன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது அந்த பிஐக்கு என்ன சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த நியூலி ஐடென்டிஃபைட் பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் இன் டிசாங்கோ ஆஃப் நார்த் சிக்கிம் டியூரிங் டிசம்பர் 2021. அதாவது இவற்றில் எது வட சிக்கிம் மாநிலத்தில் உள்ள டிசாங்கோ என்னும் இடத்தில் டிசம்பர் 2021 மாதத்தில் கண்டறியப்பட்ட பட்டாம்பூச்சி இனம் சொல்லிட்டு கேட்டாங்க. பட்டாம்பூச்சி கேட்டிருக்காங்க, அப்போ மோத்து கேட்கும் வாய்ப்பு இருக்கு. பட்டாம்பூச்சி வகையை தான் அந்த மோத்து அந்துப்பூச்சின்றது. ஸோ பட்டாம்பூச்சி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்த்தோம்னா சாக்லேட் பார்டர் ஃபிளட்டர் பட்டர்ஃப்ளை சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி டாபிக்ல என்ன கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, விவோ சிதம்பரனார் போர்ட் பிகம் ஃபர்ஸ்ட் இந்தியன் மேஜர் போர்ட் டு இம்ப்ளிமெண்ட் டிஜிட்டல் ட்வின். அதாவது டிஜிட்டல் ட்வின் தொழில்நுட்பத்தை செயல்படுத்தும் நாட்டின் முதல் முக்கிய துறைமுகமாக வாவு சிதம்பரனார் துறைமுகம் உருவாகிருக்கு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மேஜர் போர்ட்ஸ் இந்தியாவில் மொத்தம் எத்தனை மேஜர் போர்ட்ஸ் இருக்கு நம்ம இங்கே பார்த்தோம்னா 13 மேஜர் போர்ட் இருக்குப்பா. ஓகேவா, 13 முக்கிய பெரிய துறைமுகங்களும் 200க்கும் மேற்பட்ட சிறிய நடுத்தர துறைமுகங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கு. ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 இருக்குப்பா மேஜர் போர்ட்டு. ஓகேங்களா, மேஜர் போர்ட்ஸ் முக்கிய துறைமுகங்கள் பெரிய துறைமுகங்கள் வந்து 3 இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஹார்பர். ஓகேங்களா, சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகம் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எண்ணூரில் இருக்க துறைமுகம் பேர் என்னது? ஓகேங்களா, எண்ணூர்ல இருக்க துறைமுகம் பேர் என்னது? காமராஜர் துறைமுகம். ஓகேங்களா, காமராஜர் துறைமுகம். இன்னொரு மேஜர் போர்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தூத்துக்குடியில இருக்கு. ஓகேங்களா, தூத்துக்குடியில இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வஉசி பேரை வச்சிருக்காங்க, விஓசி. இதோ இந்த போர்ட்டை பற்றின தகவல் வந்து ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 147 காற்றாலைகள், அதாவது விண்மில் அந்த விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்கைகள், அந்த ரெக்கைகளை வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணாங்க இந்தியாவுக்கு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 147 கவுண்ட்டை ஒரு ரெக்கையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 மீட்டர் அளவுக்கு நீளமுடியது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ பெரிய நீளமுடைய இறக்கைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷனாக வந்து இவங்க இன்னொரு டெக்னாலஜி ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அதாவது டிஜிட்டல் ட்வின் என்ற டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டிஜிட்டல் ட்வின்னா என்னன்னா, இப்போ வந்து ஹார்பர்ல வந்து கிரெயின் மூலமா வந்து நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்துட்டு அந்த கண்டெய்னர் வந்து ஷிஃப்ட் பண்றதா இருக்கட்டும், ஸோ இந்த கண்டெய்னர்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து மேன் பவரே இல்லாம ஒரு டெக்னாலஜி மூலமா, ஓகேங்களா, டெக்னாலஜி மூலமா சென்சாரா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கொலைடு, அதாவது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே டெக்னாலஜியா கீழே கொண்டு வந்தது தான் இந்த டிஜிட்டல் ட்வின். அதாவது இந்த டிஜிட்டல் ட்வின்ன்ற ஸ்கீம் வந்து என்னது, மேன் பவரை குறைச்சி, அதாவது எல்லாமே மிஷின் மூலமா டெக்னாலஜி மூலமா நம்ம வந்து பண்ண வைக்கிறது தான். இதுல இருக்க ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் டெக்னாலஜி மூலமா வந்து நம்ம பண்ண வைக்கிறது தான் என்னது, இந்த டிஜிட்டல் ட்வின் என்ற ப்ராசஸோ. இந்த துறைமுகத்துல வந்து மேன் பவர் குறைச்சி டிஜிட்டல் ட்வின் என்ற சிஸ்டம் டெக்னாலஜியை கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்க, நம்மளுக்கு இந்த சென்சாரா இருக்கட்டும், இந்த உள்ள இருக்க ப்ராடக்ட்டை வந்து கவுண்ட் பண்ற மிஷினா இருக்கட்டும், எல்லாமே வந்து மேன் பவரே இல்லாம ஃபுல்லா டெக்னாலஜி வைஸா மாத்திர ஒரு முன்னெடுப்பு தான் வந்து என்னது, இந்த டிஜிட்டல் ட்வின்ன்றது. ஸோ டிஜிட்டல் ட்வின்ன்ற பேர் வந்தாலும் என்ன பண்ண, விவோ சிதம்பரனார் போட்டு தூத்துக்குடின்றது நமக்கு ஞாபகம் வந்துடணும். ஸோ விவோ சிதம்பரனார் போர்ட் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் போர்ட், முக்கிய துறைமுகங்கள்ல ஒன்று. தமிழ்நாட்டில் 3 முக்கிய துறைமுகங்கள்ல ஒன்று விவோ சிதம்பரனார் துறைமுகம் தூத்துக்குடியில இருக்குப்பா. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் சென்னை, 2வது எண்ணூர், காமராஜ். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இது ரெடியூஸ் வெஷல் டர்ன் அவுட் அப் டு 25%. அதாவது இந்த தொழில்நுட்பம் மூலம் துறைமுகம் செயல்பாடுகளை 25% வரை நேரத்தை சேமிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த மிஷின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி எடுக்கிற டைமோட 25% வந்து நம்மளுக்கு டைம் ஷார்டேஜ் அது குறையுது. ஸோ இது வந்து ஏதோ ஒரு டார்கெட் சொல்லி பார்த்தீங்கன்னா மேரிடைம் இந்தியா விஷன் 2030, அம்ரித் கால் மிஷன் 2047. அதாவது கடல்சார் இந்திய தொலைநோக்கு 2030 மற்றும் அமிர்த கால தொலைநோக்கு 2047. ஸோ இந்த 2 திட்டத்தின் கீழ், மத்திய அரசாங்கத்தின் இந்த 2 டார்கெட்டின் கீழ் தான் வந்து நம்ம இந்த டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கோம். டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி இந்த 2 திட்டத்தின் கீழ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ பிஏக்கு பார்த்துடலாம்ப்பா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. பின்வருமத்தில் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வந்து ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்ப்பா. நெக்ஸ்ட் வந்து துவாரகா எக்ஸ்பிரஸ்வே ஃபர்ஸ்ட் எலிவேட்டட் ஹைட் லைன் அக்சாஸ் எக்ஸ்பிரஸ்வே, அதாவது முதல் உயர்த்தப்பட்ட 8 வழி அணுகல் கட்டுப்பாட்டு விரைவு சாலை சொல்லிட்டு இந்த துவாரகா எக்ஸ்பிரஸ்வே நம்ம பார்க்கணும். ஸோ இது ரெண்டும் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ், அதாவது சர்வதேச சூரிய சக்தி கட்டமைப்பு நிறுவன நாள் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ சூரிய சக்தின்னு சொல்லும் போது இந்தியா வந்து இந்த சூரிய சக்தி ரிலேட்டடாக நிறைய ஸ்கீம்ஸ், திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் வில்லேஜ், சூரிய சக்தியால் மட்டுமே இயங்கக்கூடிய சோலார் வில்லேஜ், அதாவது சூரிய சக்தி கிராமம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொதேரா. ஓகேங்களா? மொதேரா இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு குஜராத்தில் இருக்குப்பா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சோலார் வில்லேஜ் இன் இந்தியா இதுதான் மொதேரா. ஓகேங்களா? ஃபேக்சுவல் கொஸ்டின், எஸ்ஐ போன்ற கேள்வித்தால இடம்பெறக்கூடிய கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஸோ மொதேரான்றது தான் நம்மளுக்கு என்னது, குஜராத்தில் இருக்க இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் வில்லேஜ் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த கூட்டமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் பார்த்துடலாம். இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் இந்த கூட்டமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா COP21 சொல்லிட்டு பாரிஸ்ல நடந்ததுப்பா. ஓகேங்களா? COP21 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21 இது வந்து 2015 ஆண்டு பாரிஸில் நடைபெற்றது. இதுல உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐஎஸ்ஏ என்ற என்னது இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ். ஸோ சூரிய சக்தியை வந்து ஊக்குவிக்கணும், சூரிய சக்தி ப்ரொடக்ஷன், சோலார் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த ஒரு நிலைப்பாட்டில் உருவாக்கப்பட்டதான் இந்த அலைன்ஸு. ஸோ இந்த அலைன்ஸ்ல கரண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 125 மெம்பர்ஸ் இருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு உருவாக்கப்பட்டனா இந்தியாவும் பிரான்ஸும் மட்டும் தான் இருந்தாங்க. நாட்கள் போக இந்த அலைன்ஸ்ல வந்து இந்த கூட்டமைப்புல கிட்டத்தட்ட இப்போ கரண்ட்ல 125 நாடுகள் வந்து இடம்பெற்றிருக்காங்க சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ஸ்கீம் வந்து இந்த ஒரு கூட்டமைப்பு வந்து எதை குறிக்கோளாக வச்சு இயங்குதுன்னா வாசுதேவ குடும்பகம், அதாவது உலகம் முழுவதும் ஒரே குடும்பகம். இந்த ஸ்லோகன், இந்த ஒரு நிலைப்பாடை வந்து மெயின் ஃபோக்கஸாக வச்சு தான் இந்த கூட்டமைப்பு செயல்பட்டு வருது. ஸோ உலகம் முழுவதும் ஒரே குடும்பமாக செயல்படணும், ஸோ உலகம் முழுவதும் இந்த சோலார் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிலைப்பாடை வந்து மெயின் டார்கெட்டை வச்சு தான் இந்த அலைன்ஸ் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரி, ஓகேப்பா. இந்த உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் இந்த வேர்டை பார்த்தோன்னே, அதாவது இந்த வாசுதேவ குடும்பகம் இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இது எந்த இடத்துல இந்த வேர்டை இங்கிலீஷாக நம்ம பார்த்துருப்போம் சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வருதா? கெஸ் பண்ணீங்களா யாராச்சும்? ஸோ நம்ம வந்து G20 வந்து இந்தியா வந்து ஹெட் பண்ணாங்களே, G20 மாநாடு. ஓகேங்களா? 2023 இந்தியா வந்து லீட் பண்ணிச்சு. ஓகேங்களா? ஸோ கரண்ட்ல வந்து யூஎஸ்ஏ வந்து லீட் பண்ணுது. ஓகேங்களா? கரண்ட்ல யூஎஸ்ஏ 2026 இப்போ 2023 G20 மாநாடு வந்து இந்தியா வந்து லீட் பண்ணிச்சு, இந்தியா வந்து தலைமை ஏற்றுச்சு. ஸோ அப்போ மெயின் மோட்டோவாக இருந்தது தான் என்னது, வாசுதேவ குடும்பம்னு சொல்லிட்டு 1 இயர் 1 ஃபேமிலி 1 ஃபியூச்சர். ஓகேவா? ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் சொல்லிட்டு நம்ம ஸ்லோகன் வந்து ரிலீஸ் பண்ணதை பார்த்துருப்போம் இந்தியா சார்பில். ஸோ அந்த ஸ்லோகனோட அடிப்படையில் தான் உலகம் முழுவதும் ஒரே குடும்பம், வாசுதேவ குடும்பகம். ஸோ இந்த மோட்டோலாம் வந்து நம்ம G20 மாநாட்டில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதோட அடிப்படையை வச்சு தான் இப்போ கரண்ட்ல இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் சொல்லிட்டு நம்ம இருக்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? இந்தியா இஸ் த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் த ஐஎஸ்எல்எம். முக்கியமான கொஸ்டின்பா. தற்போதைய இந்த கூட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ், இந்த கூட்டணி சபையின் தலைவராக இந்தியா செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு டேட்டாவை பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சோலார் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம். சோலார் வில்லேஜ்னு சொல்லிட்டு மொதேரா குஜராத்தில் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து என்னன்னா இந்தியா வந்து இன்ஸ்டால் 136 கிகாவாட், அதாவது 136 கிகாவாட் எட்டி உள்ளது. அதாவது இதோட சூரிய சக்தி திறன், இந்தியாவோட மொத்த சூரிய சக்தி திறன் இப்போ எவ்வளோ, மொத்தம் 136 கிகாவாட் வரைக்கும் டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 136ன்றது 500 கிகாவாட் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி 2030 பார்த்தீங்கன்னா இந்த 136ன்றது 500 மாற்றணும்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் எனர்ஜி சார்ந்த ஸ்கீம்ஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா PM சூரியகர் முஃப்தி பிஜ்லி யோஜனா, அதாவது PM சூரியகர் இலவச மின்சார திட்டம். அதாவது நம்ம வீட்டிலே வந்து சோலார் பேனல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் சோலார் எனர்ஜி மூலமாகவே எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுற ஸ்கீம் தான் இது. என்னது இந்த PM சூரியகர் முஃப்தி பிஜ்லி யோஜனா. அதாவது நம்ம வீடு இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு மேலேயோ இல்லை கூரையிலையோ வந்து சோலார் பேனலை ஃபிட் பண்ணி இதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கவர்மெண்ட்டே எடுத்து செய்கிறாங்க. ஸோ இது மூலமாக வந்து சோலார் எனர்ஜி வந்து ஊக்குவிக்கலாம். ஸோ சோலார் மூலமாக வர மின்சாரத்தை வந்து மோட்டிவேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து PM குஷம் எம்பவர்ஸ் ஃபார்மர்ஸ் த்ரூ சோலார் பவர் இரிகேஷன் சிஸ்டம். அதாவது நீர் பாசன அமைப்புகள், மோட்டார் செட்டு, கிணறுலாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து இந்த மோட்டர்லாம் வந்து சூரிய மின் சக்தியால் உபயோகப்படுத்தணும் சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த PM குஷம் என்ற ஸ்கீமு. நெக்ஸ்ட் வந்து நியூ அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் டேல, இந்த ISAவோட ஃபவுண்டேஷன் டேல என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா கிரீன் ஹைட்ரஜன் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் 2026, அதாவது பசுமை ஹைட்ரஜன் மற்றும் சேமிப்பு புத்தொழில் சவால் 2026 சொல்லிட்டு தீமா கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ISAவோட நிறுவன நாளில் the challenge aims to identify and support innovative startups work on green hydrogen and energy storage solution. அதாவது
இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஆட்டோக்கெலாம் வந்து ஹைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணுறதை பார்க்குறோம். பெட்ரோல் டீசல்லாம் விட்டுட்டு ஹைட்ரஜன் கேஸ், இது வந்து ஹைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுறது நம்ம வந்து பூமிக்கும் நல்லது, ப்ளஸ் வந்து குளோபல் வார்மிங், புவிக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய எரிவாயு வந்து ஹைட்ரஜன்ன்றது. ஓகேங்களா. ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து ஊக்குவிக்கணும். அந்த க்ரீன் ஹைட்ரஜன் வந்து நம்ம எல்லா ஃபியூல்ஸாகவும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை மோட்டிவேட் பண்ணுற விதமாக தான் நம்மளுக்கு இந்த ஐஎஸ்ஐயோட நிறுவன நாளில் ஒரு மோட்டோ கொண்டு, அதாவது பசுமை ஹைட்ரஜன் மற்றும் சேமிப்பு புத்தொழில் சவால் 2026 சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிஐக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, விச் இஸ் த இன்டர்நேஷனல் கோலிஷன் ஆஃப் சோலார் ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரீஸ் தட் ஆர் கலெக்டிவ்லி அட்ரஸிங் காமன் சேலஞ்சஸ் ஆன் சோலார் எனர்ஜி அப்ளிகேஷன். அதாவது சூரிய ஆற்றல் பயன்பாடுகளில் பொதுவாக உள்ள சவால்களை தீர்ப்பது குறித்து கூட்டாக விவாதிக்க உருவான சூரிய வளம் மிகுந்த நாடுகளின் கூட்டமைப்பு எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ். ஸோ இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸை பற்றி ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. இந்த அலைன்ஸ் எப்போ உருவாக்குனாங்க, லைட்டாக ரீகால் பண்ணுங்க. COP21. ஓகேங்களா. COP21 2015 பாரிஸ் கான்ஃபரன்ஸில் தான்ப்பா இது லான்ச் பண்ணாங்க இந்த கூட்டமைப்பை. ஓகேங்களா. ஸோ இந்த பாரிஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னால் நம்மளுக்கு இன்னொன்று ஞாபகம் வரணும். இந்த பாரிஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நடந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அனைத்து நாடுகளும் சேர்ந்து என்ன சொன்னாங்க, இந்தியாவோட டெம்பரேச்சர், அதாவது குளோபலி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ், அதாவது உலக அளவில் வெப்பநிலை வந்து எவ்வளோ வரைக்கும் உயரலாம்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. 2. ஓகேங்களா. 2 டிகிரி செல்சியஸ். இதை தாண்டி உயரக்கூடாது. குளோபல் அதாவது புவி ரீதியாக உலக அளவில் வந்து ஆவரேஜான டெம்பரேச்சர், சராசரி வெப்பநிலை வந்து 2 டிகிரி செல்சியஸை விட்டு தாண்டி உயரக்கூடாது. ஸோ ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேப்பா. சரி. அந்த COP21 பார்த்தா COP30 எப்போ நடக்குதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டான கரண்ட் அஃபேர்ஸ். COP30 இது வந்து எங்கே நடக்குது, பிரேசிலில் நடந்திருக்கு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு அடிஷனல் டேட்டாவாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் சி விஜில் ஆப். அதாவது சி விஜில் செயலின்னு சொல்லிட்டு ஒன்று ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த சி விஜில்ன்றது எலெக்ஷன் டைமில் பணப்புழக்கம் கொண்டு வர்றது, ஓட்டுக்கு காசு, ஸோ ஓட்டுக்கு காசு, எலெக்ஷன் ரூல்ஸை மதிக்காத பொலிட்டீஷியன்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டைமில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எலெக்ஷன் நடக்க போது இல்லையா. ஸோ கோட் ஆஃப் கான்டாக்ட் இன்னும் 2-3 நாளில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதுமாரி அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை மீறது, ஸோ இந்த மாதிரி செயல்பாடுகள் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, மக்கள் வந்து யாருக்கு, எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது கொண்டு வரப்பட்டது இந்த சிவிஜில் ஆப்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல பார்க்குறோம். ஸோ எலெக்ஷன் டைம்ன்றதுனால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு 100 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த புகாருக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு நம்மளுக்கு வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. அதாவது 100 நிமிடங்களுக்குள்ள என்னது நம்மளுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஜூலை 3, 2018. அதாவது ஜூலை 3, 2018 சொல்லி நம்ம பார்க்குறோம். 2018 ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மிசோரம், ராஜஸ்தான். அதாவது சட்டப்பேரவை தேர்தல்கள் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மிசோரம், ராஜஸ்தான். ஸோ இந்த மாநிலங்கள் நடந்த சட்டப்பேரவை தேர்தல் தான் வந்து இந்த ஆப் வந்து ஒரு லான்ச்சிங் சோதனை அடிப்படையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்தியா லெவலில் டோட்டல் லான்ச் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019 2019 நடந்த பொது தேர்தல், அதாவது பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் இருக்குங்களா. ஸோ அந்த எலெக்ஷன்ல தான் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தான் வந்து இந்த ஆப்பை வந்து இந்தியா அளவில் வந்து அமல்படுத்திருக்காங்க சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்ச ஆப், எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்ச ஒரு ப்ராசஸ், ஸோ இது சார்ந்த டிஎன்பிசிபி கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். விச் லோக்சபா எலெக்ஷன் ஹேட் த விவிபேட். ஓகே. Which Lok Sabha election at the VVPAT came into extinction. அதாவது எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு முறை நடைமுறைக்கு வந்தது சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 2014 லோக்சபா எலெக்ஷன். ஓகேங்களா. ஸோ ஓட்டர் வெரிஃபைட் அடிட்டட் சிஸ்டம் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து எதுக்காக, இந்த சிஸ்டமில் என்ன சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல ஓட்டு போடுறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஓட்டு போடும்போது பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி மிஷின் இருக்கும், அதான் விவிபேடு. ஸோ அந்த மிஷினில் வந்து நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரிசிப்ட் மாரி வரும். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சு ரீவெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த விவிபேட். 2014 மக்களவை தேர்தலில் முதலில் அமல்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல பார்க்குறோம். ஸோ ஆப் ரிலேட்டடாக என்ன டிஎன்பிசிபிஐக்கு கொஸ்டின் கேட்டுக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா பிம் ஹேப் வந்து எதுக்குன்னா யூசிங் ஆதார் பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் ஷகி ஆப், இது வந்து பெண் தொழில் முனைவோரின் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சுக்யாந்த் யாத்ரா ஆப், இது வந்து நெடுஞ்சாலையை பயன்படுத்துவோருக்கானது, ஃபார் ஹைவே யூசர்ஸ் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் மோஷன் அகேன்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் மீதான பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, என்னது லோக்சபாவோட ஸ்பீக்கர் ஓம் பிர்லா வந்து நம்ம வந்து தீர்மானம் கொண்டு வந்து நீக்கிறதுக்கு ஒரு
பில் வந்து வந்துச்சு. ஓகேவா, பில் பாஸ் ஆச்சு. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் அணிகள், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நேஷனல் லெவல் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஞானேஷ்குமார். ஓகேங்களா, ஸோ இவரை எதிர்த்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பார்லிமெண்ட்ல வந்து பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை பதவியிலேருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இதோட நடைமுறைகள் என்ன ப்ராசஸ் சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரை வந்து ஏன் வந்து தூக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசனாக எஸ்ஐஆர். ஓகேங்களா, எஸ்ஐஆர்ன்ற ப்ராசஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, இதனால வந்து ஏகப்பட்ட ஓட்டர்ஸ் வந்து தூக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் கிட்ட வந்து ரிமூவ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இதேமாரி வெஸ்ட் பெங்காலில் வந்து இந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாச்சு. ஓகேங்களா, வெஸ்ட் பெங்காலோட சிஎம் வந்து மம்தா பானர்ஜி வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இதுக்காக கேஸ் போட்டு ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் ஆகி ரொம்ப பெரிய பிரச்சனையாகி, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சுச்சுவேஷனில் இதுக்கான பின் புலமை வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு ஆப்போசிஷன் பார்ட்டிலாம் சொல்லிட்டு குற்றச்சாட்டப்பட்டு ஸோ அவங்களால கொண்டு வரப்பட்டது இந்த தீர்மானம். ஸோ இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பதவியிலிருந்து தூக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்போசிஷன் பார்ட்டியை சேர்ந்த கிட்டத்தட்ட 193, அதாவது 193 எம்பிஸ் வந்து அந்த தீர்மானத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ப்ராசஸ் ஆன்கோயிங் சொல்லிட்டு போயிருக்குன்னா, இப்போ வந்து இவர் பதவி நீக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தூக்குற ஒரு ப்ராசஸ் தான் இவருக்கும் கடைபிடிக்கப்படுது. ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல் 324(5) இந்த ஆர்டிகல் கீழே தான் இவர் வந்து பதவி நீக்க தீர்மானம். ஆர்டிகல் 324 நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி பேசுறது, அதில் வந்து 324 சப்கிளாஸ் 5. ஸோ இந்த ஆர்டிகல் தான் வந்து எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆர்டிகல் சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த ப்ராசஸ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 எம்பிஸ் இன் லோக்சபா ஆர் 50 எம்பி இன் ராஜ்யசபா, அதாவது 100 எம்பிக்கள், அதாவது 50 எம்பிக்கள், 100 எம்பிக்கள் இன் 100 எம்பிக்கள் மக்களவையில் 100 எம்பிக்கள் மற்றும் மாநிலங்களவையில் 50 எம்பிக்கள். ஸோ ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நடந்தாலே போதும், நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து நம்ம வந்து அவர் பதவியிலேருந்து தூக்கிடலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த சொல்றாங்க. அதாவது எய்தர் 100 எம்பிஸ் இன் லோக்சபா ஆர் 50 எம்பிஸ் இன் ராஜ்யசபா, ரெண்டுத்துல ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து பூர்த்தி பண்ணாலே போதும், என்னது நம்ம அந்த பதவியிலேருந்து அவரை தூக்கிடலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோக்சபாலேருந்து 193 எம்பிஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி சைன் போட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவர் வந்து பதவியிலேருந்து தூக்குறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இதுலேருந்து தெரியுது ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு எலெக்ஷன்லாம் நடக்க போகுது. ஸோ இவர் பதவியிலேருந்து தூக்கிட்டா மேபி எலெக்ஷன் வந்து லேட்டாகவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ எலெக்ஷன் டேட் வந்து ப்ராசஸ் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணி என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஐக்கு என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னா 23rd இந்தியா சீஃப் எலெக்ஷன் கமிஷன், அதாவது இந்தியாவின் 23வது தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சுனில் அரோரான்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா, 26 தான் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்க ஞானேஷ்குமார். ஓகேங்களா, ஞானேஷ்குமார் 26th 23rd யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சுனில் அரோரா. நெக்ஸ்ட் ரெசல்யூஷன் ஆன் இன்க்ளூஷன் ஆஃப் மீசோ லாங்குவேஜ் இந்த 8th ஷெட்யூல், மீசோ மொழியை 8வது அட்டவணையில் சேர்ப்பதற்கான தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த 8வது ஷெட்யூல் 8th ஷெட்யூல்ன்றது கான்ஸ்டியூஷன் லாங்குவேஜஸ் 22 இருக்குப்பா. ஸோ இந்த 22 லாங்குவேஜ் தான் கரண்ட் டேட் வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த 22 லாங்குவேஜை கூட மீசோ லாங்குவேஜை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு மிசோரம் சட்டப்பேரவையில், ஓகேங்களா, மிசோரம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மிசோரம் சட்டப்பேரவையில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. மீசோ லாங்குவேஜ் வந்து அந்த 8th ஷெட்யூல் வந்து ஆட் பண்ணணும். ஸோ 22ஓட 23rd லாங்குவேஜாக மீசோ லாங்குவேஜ் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தீர்மானம் வந்து சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருக்காங்க இங்கே அந்த மாநில சட்டப்பேரவையில். ஓகேங்களா, ஸோ இதுக்கான போராட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, மீசோ மொழியை வந்து 23வது கான்ஸ்டியூஷன் லாங்குவேஜை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கான போராட்டம் வந்து கிட்டத்தட்ட பாஸ்ட் 50 இயர்ஸாக வந்து நடந்துட்டு இருக்கு. பட் அதுக்கான வந்து அக்செப்டன்ஸ் வந்து லோக்சபா சார்பாக இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீர்மானத்தை வந்து அந்த மாநில சட்டப்பேரவையில இருந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம். இன்கேஸ் வந்து மீசோ லாங்குவேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க லோக்சபான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பார்லிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மீசோ லாங்குவேஜ் வந்து 23rd லாங்குவேஜாக மாறிடும்ப்பா. ஓகேங்களா, 23 லாங்குவேஜ் வந்து கான்ஸ்டியூஷன் லாங்குவேஜில் நம்மளுக்கு மாறிடும். ஸோ மீசோ லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து யூபிஎஸ்சியில் ஒரு லாங்குவேஜாகவும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். நம்மளோட லாங்குவேஜ் பேப்பரில் யூபிஎஸ்சியில் லாங்குவேஜ் பேப்பரில் மீசோன்ற லாங்குவேஜை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் எந்த ஒரு எம்பியும் வந்து அந்த மீசோ லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம், பேசலாம் பார்லிமெண்ட்டில். ஸோ அது வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக மாறிடும். ஸோ இந்தியா ஃபுல்லாக மீசோன்றது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக மாறிடும். ஸோ இன்கேஸ் வந்து அந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்து பார்லிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிச்சுன்னா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8th ஷெட்யூலில் ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து எந்த அரசியலமைப்பு விதிகள் கீழே வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 344 சப்கிளாஸ் 1 and 351, அதாவது அரசியலமைப்பு விதிகள் 344 1 மற்றும் 351. ஸோ இந்த 2 ஆர்டிகல் மூலமாக தான் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த 8th ஷெட்யூலில் லாங்குவேஜை ஆட் பண்ணுறோமோ எதை ரிமூவ் பண்ணுறோமோ. ஸோ இந்த ஆர்டிகல் கீழே தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ பிஐக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாங்குவேஜஸ் கம்ஸ் அண்டர்
நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் கீழ் வருகிறது, எந்த அட்டவணையின் கீழ் வருகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஸோ 8th ஷெட்யூலில் தான் நம்மளுக்கு 22 லாங்குவேஜஸ், ஓகேவா? 22 லாங்குவேஜஸ் வந்து நம்மளுக்கு 8th ஷெட்யூலில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லினியஸ் டாபிக்லாம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா நமன் அவார்ட்ஸ் 2025 2026, அதாவது நமன் விருதுகள்னு சொல்லிட்டு கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு தரக்கூடிய விருதுக்கு பாது, ஓகேவா? கிரிக்கெட் வீரர்களுக்கு தரக்கூடிய விருதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து 2025-26 இந்த ஒரு ஆனுவல் இயருக்கு சிறந்த கிரிக்கெட்டர், சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை சொல்லிட்டு அவார்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு கீழே 2025 யார் அவார்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், ஓகேங்களா? இவங்க வந்து ஆண்கள் ஆடவர் பிரிவில் மென்ஸ் கேட்டகரியில் வாங்கியிருக்காரு. ஃபீமேல் கேட்டகரி உமன்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா வந்து நம்மளுக்கு இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க, கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அவார்டு நம்மன் அவார்ட்ஸ்ன்றது யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிசிசிஐ, ஓகேங்களா? போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா லெவலில் கொடுக்கக்கூடிய அவார்டு இது. ஸோ பிசிசிஐ கொடுக்கப்பட்ட அவார்டில் 2025-26 இந்த ஆனுவல் இயரில் சிறந்த கிரிக்கெட் வீரர் யாருன்னா சுப்மன் கில், சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை யாருன்னா ஸ்மிருதி மந்தனான்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடிஷனல் டாபிக் என்னன்னா சுப்மன் கில் வந்து இந்தியாவோட டெஸ்ட் அண்ட் ஓடிஐ டீமோட கேப்டனாக இருக்காங்க. ஸோ ஸ்மிருதி மந்தனா வந்து வைஸ் கேப்டனாக இருக்காங்க, ஓகேங்களா? இந்திய மகளிர் அணிக்கு வைஸ் கேப்டனாக இருக்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங், இந்த கிரிக்கெட் சார்ந்த அவார்டு, ஸ்போர்ட்ஸ் சார்ந்த அவார்ட்லாம் சொல்லிட்டு நம்ம டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி கொஸ்டின்ஸு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குவிண்டன் டிக்காக் வந்து என்னது கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்டரி போட்டாஸ், இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஆஸ்ட்ரியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2020 கார் ரேஸ், ஓகேங்களா? ஸோ இது சார்ந்த ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் லிவின்ஸ் ஹாமில்டன் வந்து ஸ்டீரியன் கிராண்ட் பிரிக்ஸ், ஓகேங்களா? ஸ்டீரியன் கிராண்ட் பிரிக்ஸ் சொல்லிட்டு நம்மளுக்கு அவார்டு வாங்கியிருக்காரு, ஓகேங்களா? ரியல் மேட்ரிட் வந்து லாலிகா சாம்பியன் 2020 அவார்டையும் நம்மளுக்கு வாங்கியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் த உமன் ஃபார்மர், ஓகேங்களா? ஸோ சர்வதேச பெண் விவசாய ஆண்டா யார் அறிவிச்சிருக்காங்க 2026? யுனைடெட் நேஷன், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை 2026 சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டா நம்மளுக்கு அறிவிச்சிருக்கிறத பார்க்குறோம். 2026 சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகே, ஸோ அந்த பிஓக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 68th UN ஜெனரல் அசம்பிளி டிக்ளேர் டேஷ் இயர் வாஸ் த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சாயில்ஸ், அதாவது 68வது ஐநா பொதுக்குழு டேஷாம் ஆண்டினை சர்வதேச மண் ஆண்டாக அறிவித்துள்ளதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 2015 சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிச்சுப்பா. இது வரைக்கும் பார்த்து கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பார்த்துருவோம் நம்ம, ஓகேங்களா? ஸோ சர்வலான் ஏஐ இனிஷியேட்டிவ் லான்ச் ஆன் February 11, 2026 primarily focuses on which of the following, அதாவது February 11, 2026 அன்று தொடங்கப்பட்ட சர்லாபான் ஏஐ முன்முயற்சி முக்கியமான எதில் கவனம் செலுத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இம்ப்ரூவிங் லிவ் ஸ்டாக் ஹெல்த் அண்ட் எம்பவரிங் உமன் ஃபார்மர்ஸ், அதாவது கால்நடை ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் மற்றும் பெண் விவசாயிகள் அதிகாரம் அளித்தல் சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் த சி விஜில் அப்ளிகேஷன்ஸ் guidelines, the Election Commission of India guarantees that action will be taken on valid commands within that time frame, அதாவது சி விஜில் செயலியின் வழிகாட்டுதலின்படி கீழ் முறையான புகார்கள் மீது எவ்வளவு காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் உறுதியளித்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண 100 நிமிஷத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அக்கார்டிங் டு த ஆர்டிகல் 324 subclass 5 of the Indian Constitution, a notice for the removal of the Chief Election Commissioner requires the signature of at least how many members if initiated in the Lok Sabha, அதாவது இந்திய அரசியலமைப்பின் பிரிவின்படி 324 பிரிவின்படி தலைமை தேர்தல் ஆணையரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு அறிவிப்பு மக்களவையில் தொடங்கப்பட்டால் குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் கையொப்பம் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் மக்களவையில் பார்த்தீங்கன்னா 100, ராஜ்யசபாவில் வந்து 50 சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த மீசோ லாங்குவேஜ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்க்ளூடட் இன் த 8th schedule of the Indian Constitution as per the Mizoram Legislative Assembly 2026 resolution, it would become the 23rd language on the list, அதாவது மிசோரம் சட்டப்பேரவையில் 2026 தீர்மானத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் மீசோ வெற்றிகரமாக இணைக்கப்பட்டால் அந்த பட்டியலில் அது எத்தனையாவது மொழியாக இடம்பெறும் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆல்ரெடி 22 இருக்குப்பா. ஸோ இது 23rd வந்து நம்மளுக்கு இடம்பெறும் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா which two athletes are said to be named the BCCI Cricketer of the Year for 2025-2026 of the நம்மன் அவார்ட் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து சுப்மன் கில் அண்ட் ஸ்மிருதி மந்தனா, அதாவது நம்மன் விருதுகளை பெற்ற சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஆண்கள் அண்ட் பெண்கள் பிரிவில் பெயரிடப்பட்ட 2 வீரர்கள் யாரும் சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சுப்மன் கில் மற்றும் ஸ்மிருதி மந்தனா சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு, ஓகேங்களா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான
அதுக்கான மெட்டீரியல் அண்ட் வந்து டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் டெஸ்ட் போட்டு பாருங்கள். டெய்லி வீடியோ பார்க்கறதோடு நிறுத்திக்காமல் இந்த வீடியோவோட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி ரிவிஷன் பண்ணிட்டு இருங்க. டெஸ்ட் வந்து விடாமல் மறக்காமல் போட்டு பாருங்கள். ஸோ வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன், எக்ஸாம் டைமில் ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நம்ம நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகி நம்ம கரண்ட் அஃபேர்ஸை நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.